வெல்கம் டு எக்ஸாம் பாயிண்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் பணியிடங்களில் பெண்களை பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் 2013 இயற்றப்பட்டது. அந்த சட்டம் குறித்து பார்க்கலாம். பொதுவாக இந்த சட்டம் போஷ் ஆக்ட், POSH போஷ் ஆக்ட்னு சொன்னாலும் அஃபிஷியலாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ராகிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013. இந்த சட்டத்தின் முக்கியமான நோக்கம் பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை உடனே எடுத்துக்கிட்டு அது கொடுத்து விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது தான். அப்போ எப்படி இந்த குழு செயல்படணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த சட்டத்தின்படி. அந்த சட்டத்தின்படி ICC அண்ட் எல்சின்னு 2 கமிட்டி இருக்குது. ICCனா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. 10 பேரை விட அதிகமாக இருக்கிற நிறுவனங்களில் பெண்களின் பாதுகாப்புக்காக அந்த கமிட்டி செயல்படணும்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எல்சினா 10 பேருக்கும் குறைவாக டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸு, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸு, இந்த மாதிரி பீப்புள்ஸோட கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு லோக்கல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கணும். அது ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் செயல்படணும். இந்த சட்டம் உருவான வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சட்டம் உருவாக காரணமான வழக்கு விசாகா வழக்கு 1997 சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வழக்கு என்னென்னா 1992 ராஜஸ்தானில் ஒரு சோஷியல் ஒர்க்கர் பன்வாரி தேவி இந்த 1 வயது குழந்தைக்கு குழந்தை திருமணம் செய்கிறதுக்கான ஒரு கொடுமை அங்கே நடந்திருக்கும். அதை தடுக்கிறதுக்கான விழிப்புணர்வு வேலையில் பன்வாரி தேவி ஈடுபட்டிருப்பாங்க. அந்த விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு எதிராக அங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் பன்வாரி தடுப்பாங்க. ஸோ அவர்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருவாங்க. பாதிக்கப்பட்டாங்க பன்வாரி தேவி. ஸோ நிறைய இடத்துல வழக்கு தொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. வழக்கு எடுத்துக்கல. கடைசியில் சிகிச்சை பலனை உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கேஸ் வந்திருக்கும். 97 விசாகா அப்படிங்கிற ஒரு NGO கேஸ் எடுத்து நடத்துவாங்க. அந்த கேஸில் கொடுத்த கைட்லைன்ஸ் தான் விசா கைட்லைன்ஸ் சொல்லிட்டு 97 செயல்பாட்டுக்கு வந்துச்சு. விசாகா கைட்லைன்ஸுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகிள் 15ஐயும் ஒரு சர்வதேச உடன்படிக்கையையும் அடிப்படையாக கொண்டு விதிமுறைகளை வகுத்தாங்க. ஸோ ஆர்டிகிள் 15 நமக்கு தெரியும், பாகுபாடுகளை தவிர்த்தல் அப்படிங்கிறது. சர்வதேச உடன்படிக்கை ஒன்று சொல்லியிருக்க முடியாது, செடான்னு சொல்லிட்டு கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் விமன் 1979. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடையும் தடுப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை 1979 உருவாக்கப்பட்டது. அதை இந்தியா 1993 முதல் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விதிமுறைகளை பேஸ் பண்ணி தான் விசா கைட்லைன்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த விசா கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து நிறைய விவாதங்கள் வந்துச்சு. 2013 ஏப்ரல் 22 சட்டம் இயற்றப்பட்டு டிசம்பர் 9, 2013 முதல் அந்த சட்டம் செயல்பாட்டில் இருக்குது.